இந்த நாட்களிலே பொறாமைன்னு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பொறாமை ஒருத்தவங்க ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறார்கள் அப்படின்னா அவங்களை பார்த்து ஒரு பொறாமை குணங்கள் அதான் சொல்றது இல்ல, தானும் வளர மாட்டேன், வளர்றவங்களையும் வளர விட மாட்டேன் சில கூட்டங்கள், சில குள்ள நரிகள் ஆலயத்துக்குள்ளாகவே இருக்கும். சில ஊழியக்காரர்களே அப்படி இருப்பார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரக்கூடிய பிள்ளைகளை வளர விடாமல் தட்டி கீழே தள்ளி விடுற சில விசுவாசிகளும் இருப்பார்கள், சில ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லார்கிட்டையுமே இந்த மாதிரிப்பட்ட தூசி போன்ற பாவங்கள் இருக்கும். அதனாலதான் ஒருத்தவங்க மேல ஏறி வரும்பொழுது அவங்களை ஏற விடாதடிக்கு அவங்களை கீழே தள்ளி விடுற காரியங்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும். இது ஒரு பொறாமையின் குணம். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இதுவும் ஒரு பொறாமை குணத்தை சேர்ந்தது. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குகிறார், ஒரு நல்ல துணி வாங்குகிறார், நல்ல ஒரு வீட்டுல ஒரு கார் வாங்குறார், பைக் வாங்குறாரு, ஏதோ ஒரு காரியத்தை வாங்குறாருன்னா அதே போல் நானும் வாங்க வேண்டும் என்கிறது ஒரு பொறாமை குணம். அது ஒரு இச்சை.